अस्सलाम वालेकुम। इनकी நம்ம ஹபீஸ் கிச்சன்ல ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏபிசி ஹல்வா. அதை எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏபிசி ஹல்வா பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். அதுல பொடியா கட் பண்ண A for ஆப்பிள் சேர்த்துக்கறேன். B for பீட்ரூட்டையும் பொடியா கட் பண்ணிருக்கேன். C for carrot. இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறலாம். மிக்ஸில அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துறலாம். ஒரு அலசல் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் மட்டும் தான் நமக்கு தேவை, இந்த சக்கை தேவையில்லை. மிக்ஸில அரைச்ச கலவையை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கட்டி இல்லாமல். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம கலந்த கலவையை இந்த பேனில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு படிஞ்சிருக்கும், அதனால் லைட்டாக கலக்கிட்டு அப்படி பேனில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். பேனில் ஊற்றினதும் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ்வு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கம்மியாக தான் தேவைப்படும் இந்த ஹல்வாக்கு. மொத்தமே 3 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 4 ஸ்பூன் தான் தேவைப்படும். இப்போ எடுத்து வச்ச சீனியை சேர்த்துட்றேன். இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 100 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். நல்ல திரண்டு சுருண்டு வருது பாருங்கள், இருவிட்டு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் ஊற்றி திரும்பவும் கிண்டிக்கிடலாம். ஹல்வா பதம் வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்றேன். நட்ஸையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வெள்ளையில் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூனும் நெய் ஊற்றிக்கிடலாம். மொத்தமே 3 ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கோம். இதே போதுமானது. ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த பதத்தில் இறக்கிடலாம். அப்படி இல்லை பிளேட்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ ஊற்றி செட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் இதை விட இருவலாக வரணும். நான் இன்றைக்கி பாக்ஸில் தான் ஊற்றி கட் பண்ண போகிறேன், அதனால் இதை விட கொஞ்சம் இருவலாக வரட்டும். சட்டியில் ஒட்டாமல் நல்ல திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின நெய் கூட அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு பாக்ஸில் செட் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸில் லைட்டாக நெய் தடவிக்கிடுவோம். சுற்றிலும் நெய் தடவியாச்சு. கொஞ்சமாக வெள்ளை எள்ளும் தூவிக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளை எள் தூவியிருக்கேன். இப்போ நம்ம ஹல்வாவை செட் பண்ணிடலாம். பாக்ஸில் செட் பண்ணுறேன். பாக்ஸில் செட் பண்ணியாச்சு.
இதை சமப்படுத்திக்கிடலாம். லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிடலாம். பாக்ஸில் செட் பண்ணிட்டேன். மேலேயும் கொஞ்சமாக வெள்ளை எள் தூவிக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஹல்வா செட் ஆயிருச்சு, சூடும் ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏபிசி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வாவை இன்னும் ஹெல்த்தி ஆக்கணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பு கருப்பட்டி போட்டு கூட இந்த ஹல்வா ட்ரை பண்ணலாம். கேரட் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த ஹல்வா செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.